ஒரு வழியாக நம்ம சென்னை வந்து வின்னிங் ட்ராக்குக்கு வந்து திரும்பிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து எல்லாமே வந்து தலை தோனியால் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அதில் ஜீர்ணிக்க முடியாது. யார் எந்த ஃபீல்டில் பர்ஃபார்ம் பண்ணாலே அதுக்கு ரீசன் தோனின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு வேலையே, தோனியை ப்ரைஸ் பண்ணி பேசுறது தான் வேலையை அப்படின்வாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த கம்பேரிசன் பாருங்களேன், ருத்து கேப்டன்சி கீழே சென்னை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, தலை தோனி கேப்டன்சியில் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே டீம் தான் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணுது. ஸோ பவுலர்ஸை வந்து எப்படி ஸ்ட்ரிக்டாக போட வச்சாங்க. அண்ட் ஆக்சுவலாக தலை தோனி டேனே சொல்லலாம். டிஆர்எஸ், கேட்ச், ஸ்டம்பிங், ரன் அவுட், கேப்டன்சி ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. தலை தோனி கேப்டன்சியில் வந்து அஸ்வின் ஃபார்மில் இல்லைனதுமே வெளியெடுத்தது பயங்கரமான மூவ். அதுக்கப்புறம் ஓப்பனிங்கில் வந்து கான்வேவை வெளியெடுத்து ரஷீத் உள்ள கொண்டு வந்ததும் பயங்கரமான ஒரு மூவ். என்னதான் புது பிளேயரை நம்பி உள்ள போட்டாலே அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும். ரஷீத் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து நம்ம சென்னை வின் பண்ணது பயங்கர சந்தோஷம். இதில் வந்து ஸ்பெஷல் மூமெண்ட் என்னன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தலை தோனி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது. ஸோ அவரும் இதை பற்றி சொல்லியிருப்பாரு. ஜட்டு, நூர் அகமத் இவங்களெல்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கலாம். இதுக்கு நம்ம ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எனவே சென்னை வந்து வின்னிங் ட்ராக்கு வந்துச்சு. எல்லாருமே பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்பாங்க, சென்னை வந்து லாஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு லாஸ்ட்ல இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டு வரது நம்ம தலை தோனிக்கு புதுசு இல்லை. எல்லா சேஞ்சஸும் நடக்கும்னு நம்பலாம்.